பப்ளிக் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட வெங்கடேஷ் சார் இணைஞ்சிருக்காரு. இப்ப ஜெயம் ரவி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு ஒண்ணு வந்திருக்கு. அந்த தீர்ப்பு தான் இன்னைக்கு பல இடங்கள்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன மாரியான தீர்ப்பு வந்தது? சேனல பார்த்துட்டு இருக்க நீங்க நெறைய பேர் கேட்டுருக்கீங்க, "சார் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரமாட்டேன்து. நீங்க வீடியோ தினமும் போடுறீங்க, நெறைய நோட்டிஃபிகேஷன் வரலன்ற மாரிலாம் நெறைய கம்ப்ளைண்ட் வந்தது." மறக்காம அந்த பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த கோர்ட் தீர்ப்புக்கு முன்னாடி ஜெயம் ரவியுடைய அந்த ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லைங்களா, நான் அதுக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். நான் நிறைய படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் படம் கொடுத்தவர் இருக்காது. எது இவங்களுடைய மாமியார் சுஜாதா விஜயகுமாருடைய தயாரிப்பில் பண்ணாததுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் படங்கள். சன் ஆஃப் மகாலட்சுமிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையான படம், ஏகப்பட்ட படம் கொடுத்தாரு. அவங்க அண்ணன் டைரக்ஷனில் பண்ணக்கூடிய தனி ஒருவன் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தாரு. பட் ஒரு லிமிட்டுக்கு மேலே பார்க்கும்போது ஜெயம் ரவி வெளி ப்ரொடியூசர் பண்ணுறாரு, வெளியில் சம்பாதிக்கிறாங்க, ஜெயம் ரவிக்கு பணம் வருது. அப்போ இவரை வச்சு நம்ம தயாரித்தோம்னா நிறைய படம் தெரிஞ்சா நமக்கு நிறைய இன்கம் வரும் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை ஆர்த்தி அவர்களுக்கும் அவங்க அம்மா சுஜாதா அவர்களுக்கும் மாறுது. அவங்க ஒரு பேனர் வச்சுருக்காங்க. தொடர்ந்து நிறைய படங்கள் ஜெயம் ரவி கமிட் பண்ண வருவோம். பார்த்தீங்கன்னா அந்த படங்கள் எல்லாமே ஜெயம் ரவி வேறு ஷூட்டிங்லேயே வரல இருக்கும்போது அவரை பார்க்க முடியாத சூழ்நிலை மாறுது. அப்போ சுஜாதா அவர்கள் தான் அந்த பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது கதை அவர்கிட்ட தான் சொல்லப்படுது. கதையை கேட்டு சில கதையில் பிடிக்கலன்றாங்க. இந்த பட்ஜெட்டில் வேணால் இவ்வளோ சம்பளம் சொல்லும் போது வந்தவர் எல்லாமே கொஞ்சம் அப்படியே பேக் அடிச்சு போகிற சூழ்நிலை வருது. அப்போ அந்த நேரத்தில் இவருடைய பேனர் ஆரம்பித்து ஜெயம் ரவியை வச்சு ஒரு 5-6 படங்கள் எடுக்கப்பட்டது. அப்போது அந்த படம் கூட பார்த்தீங்கன்னா இயக்குனர் சொல்லக்கூடிய கதை ஒன்று, பட்ஜெட் ஒன்று. அதையும் தவிர்த்து பட்ஜெட்டை குறைக்க சொல்கிறது, இந்த குவாலிட்டி கொடுக்க முடியாமல் அளவுக்கு கம்மி பட்ஜெட்டில் ஒரு படத்தை பண்ணி இதன் மூலமாக நிறைய பிஸ்னஸ் பண்ணி அந்த ஜெயம் ரவிக்கு மார்க்கெட் இருக்கு. இப்போ அதை வச்சு நிறைய பல கோடியில் சம்பாரிச்சுன்ற அந்த ஒரு தாட்டில் அவங்க பண்ணதான் ஒரு செய்தி அது. அப்போது ஜெயம் ரவியுடைய மற்ற படங்கள் கமிட் பண்ணதுலாம் பல காலதாமதமாக தான் செய்தி அவருக்கு வருது. அதுக்கு முன்னாடி இவங்ககிட்ட போய் அது ரிஜெக்ட் பண்ண விஷயங்கள் அது வந்தவர்கள் வேணாம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ இவர்கள் எடுக்கப்பட்டக்கூடிய படமாவது நல்லபடியாக இருக்குமான்னு தெரியல. பட்ஜெட்டை போடுறாங்க, ஜெயம் ரவிக்கு ஒரு பல கோடி ரெமினேஷனில் போடுறது, அந்த படம் கூட ஜெயம் ரவிக்கு போகலை. ஒட்டுமொத்தமாக ஜெயம் ரவியே ஒரு கருவியாக பயன்படுத்தி அவருடைய சொந்த பேனரில் தயாரிக்கப்பட்ட படங்கள் ஒரு 5-6 படங்கள் மேலே இருக்குது. எல்லாமே தோல்வி படங்களாக கொடுத்துட்டாங்க. அந்த தயாரிப்பு சுஜாதா விஜயகுமார் ஜெயம் ரவியை வச்சு தோல்வி படத்தை கொடுக்குறாங்க. ரொம்ப பீக்கில் இருந்ததுடைய சூழ்நிலையே கொஞ்சம் மாறுது இதை. பட் அது கூட வந்த பணம், வெளியில் நடித்த பணம் எல்லாமே குடும்பத்துக்கு தான் அவர் செய்கிறார். பேங்க் அக்கௌண்ட்டே அவருக்கு இல்லைன்றாரு. ஏதோ ஏடிஎம் கார்டு ஒன்று இருந்தது, அதை கூட அவங்க வச்சுட்டாங்க, பணமே இல்லை. சில படம் ஹிட்டு போடும்போது நான் நடிகர் விக்ரம் கூட என்னடா மாப்பிள்ள அதை ட்ரீட்டு கூறன்னு சொல்லி கேட்கும்போது கூட காசு இல்லைங்கிட்ட வீட்டில் வாங்கிட்டு தான் பண்ணணும்னு சொல்லி சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ஒன்று இருக்காது. அப்போது சம்பாதிக்கிற பணம் பூரா குடும்பத்துக்கு கொடுத்துட்டார், பாக்கெட்டில் எதுவும் கிடையாது. வெளிப்படங்கள் வர்றதையும் இவங்ககிட்ட போய் அதுவும் ரிஜெக்ட் ஆகுது. இவங்க சொந்த படம் எடுக்கிறது ஜெயம் ரவி வச்சு தோல்வி படங்களையா இந்த ப்ரொடியூசர் தர்றாரு. அதாவது பார்த்தீங்கன்னா, நல்ல கதைகள் வருது, பட்ஜெட்டை குறைக்கிறோம் அப்படிங்கிற பேரில் தலையிட்டாலும் அந்த திரைப்படங்கள் குவாலிட்டியாக வராதனால சரியாக போகலை. ஆமாங்க, குவாலிட்டி கொடுத்தா தானேங்க. நீங்கள் விஷுவல் நீங்கள் பிஸ்னஸ் பேசும்போது பெரிய அளவில் பேசினீங்கன்னா வாங்குற டிஸ்ட்ரிபியூட்டர்னா லூஸ் ஆகுங்க. அந்த குவாலிட்டி எதிர்பார்ப்பாங்க. இல்லைனா அதுக்கு என்ன படம் பார்த்தோ அதுக்குள்ளே மார்க்கெட் வேல்யூ தான் பேசுவாங்க. அப்போ அதெல்லாம் அவங்க பண்ணி ரொம்ப அதிக அளவில் சம்பாதிச்ச விஷயங்கள் இருக்க ஜெயம் ரவி வச்சு அது இவருக்கு காலத்தாமத செய்தியில் வருது, லேட்டாக தெரிய வருது. அதை இவரை யாரும் ரீச் பண்ணவே முடியல, பார்க்க முடியல. அப்போ பார்த்தோம்னா வீட்டுக்கு போகிறாங்க, வீட்டில் போனால் ஆர்த்தி இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க, அம்மா இருக்காங்க. அவங்க ஒரு ப்ரொடியூசர்ன்றதுனால நான் தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்னொரு அம்மா சுஜாதா அவர்கள் ஜெயம் ரவியே சொல்லியிருக்காரு. அப்போ இவரை நம்பிக்கை வச்சுருந்தார், அவங்க மேலே 2 பேர்த்து மேலேயுமே வச்சுருந்தார். அம்மாவோட சாணத்தில் வச்சுருந்தாருன்னா ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஆனால் அதை அவங்க சரியாக யூஸ் பண்ணல. ஜெயம் ரவியுடைய அந்த வேல்யூவே கம்மியாக போச்சு அதை. பட் இது தவிர பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் நிறையா ஜெயம் ரவிகிட்ட போய் ரீச் ஆகாமல் வேணாம் சொல்லப்பட்ட படம் நிறையா இருக்கு இல்லையா. அது ஜெயம் ரவி அதை கூட தகவல் வரும்போது இப்படி அவர்கிட்ட நெருங்காமல் ஒரு படம் மிஸ் ஆனது பார்த்தீங்கன்னா தலைவன் ஒரு படம் பாண்டியராஜ் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி பண்ணார். சூப்பர் டூப்பர் ஹிட் படமாச்சு உங்களுக்கு. அது ஜெயம் ரவி பண்ண வேண்டிய ஒரு படம், அதுவும் நாலேஜுக்கு வரல, மிஸ் ஆகிடுச்சு. அதை மிஸ் ஆகிடுச்சுன்னா அவர்கிட்ட தகவல் போகலை, இவர்கள்ட்ட போய் ரிஜெக்ட் ஆகாத ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அதை. ஸோ இப்படி தொடருடைய படங்கள் பண்ண முடியாமல் நிறைய ஹீரோயிசம்னால் டாப் மோஸ்ட் பண்ண முடியாமல் போகுது. தனி ஒருவன் பார்ட் 2 எடுக்கிறது அவங்க அண்ணன் ராஜா ரெடியாக ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணி வச்சுருக்காரு. அது பண்ணால் என்னுடைய வேலையை வேறு மாதிரி போகும். அதையும் சுஜாதா அவங்களுடைய பார்வை தான் போய் அதையும் டேட்டு கொடுக்காம படம் பண்ண விடாமல் ராஜா கிட்ட போய் ஜெயம் ரவி சேர்ந்து பண்ணிடக்கூடாதுன்ற அந்த ஒரு கண்ணோட்டம் தெரியல. அதுவும் இது வரைக்குமே தயாரிக்கப்படலை. ஸோ ராஜா ஜெயம் ரவிக்காக வெயிட் பண்ணுறாரு. தனி ஒருவன் பார்ட் 2 ரவி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சம்பாரிச்ச பணம் பூரா கொடுத்தாரு. வீடுகள், பெரிய பெரிய வீடுகள் வாங்கி கொடுத்துருக்காரு. பசங்க, ஒய்ஃப் அவ்வளோ பார்த்துக்கிட்ட ஒரு விஷயத்த
தேவையில்லாமல் பல டார்ச்சர் பண்ணும்போது தான் அவர் வெளியில் போன ஒரு சம்பவம் நிகழுது. அங்கே இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஜெயம் ரவி வெளில போனதுக்கு அப்புறமேலு கோர்ட்டில் 2 பேருமே வந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாங்க. அது வந்து கேஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் வந்து ஜெயம் ரவி நிறையா படம் பண்ணிட்டு இருக்காரு, சம்பாரிச்சு யாராருக்கோ கொடுக்குறாரு. எங்களுக்கு பணம் வேணும்னு சொல்லி 40 லட்ச ரூபா மாதம் மாதம் தரணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அமௌண்ட்டை கேட்டு ஒரு விஷயத்தை வந்து கோர்ட்டில் அவங்க ஃபைல் பண்ணுறாங்க. இது போய்கிட்டே இருக்குது. இப்போ நேற்று இதனுடைய விஷயம் ஒன்று வந்திருக்கு. வரும்போது என்ன சொல்கிறாங்க, நீதியரசர்களே ஜட்ஜ்மெண்ட்டே என்ன வருது அப்படின்னா, 40 லட்ச ரூபாலாம் தர முடியாது. அவங்க பசங்களை பார்க்குறதுக்கு அப்பாவுக்கு ஜெயம் ரவிக்கு ரைட்ஸ் உரிமை இருக்குது. இனிமேல் இங்கே தடுக்கக்கூடாது, அவர் பார்க்கணும் பேசணும்னு சொன்னால் அப்படிங்கிற விஷயத்த ஒன்று தெளிவுபடுத்திட்டாங்க. 40 லட்ச ரூபா நீங்கள் கேட்குறீங்க. ஜெயம் ரவி இப்போ அவரே சொல்லப்போனால் நிறைய வீடியோக்கள் விட்டு ஆக்ரோஷம் பேசின ஒரு விஷயம் இருக்குது. நான் கடனாளியாக இருக்கேன், நான் வாடகை வீட்டில் இருக்கேன், சம்பாரிச்சது பூரா நான் இங்கே தான் கொடுத்தேன் நான் அப்படி விஷயம் தெளிவுபடுத்தினார். வீடியோ ஒன்று போட்டார் உங்களுக்கு அதை. ஸோ அப்போ அவர்கிட்டயே வந்து இவ்வளோ விஷயங்கள் சொல்லும் போது 2 பேருமே நீங்கள் சோசியல் மீடியாவில் கருத்துக்களை பகிர்ந்து ஒருத்தரை பேசிட்டீங்க. 40 லட்ச ரூபா அவர் தரதுக்கு வாய்ப்பு கிடையாது. மாதம் 3 லட்ச ரூபா ஜெயம் ரவி தருவார். அதை நீங்கள் வாங்கிக்கணும். பசங்களை பார்க்குறதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது, எந்த தடையிலும் வரக்கூடாது. அப்பாங்கிற முறையில் அவருக்கு எப்போ வேணாலும் பார்க்கலாம், எப்போ வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் நேற்று கொடுத்துருக்காங்க. இது ஜெயம் ரவிட்ட நம்ம வந்த செய்தி பார்க்கும்போது இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. 3 லட்ச ரூபாங்கிறது கூட எப்படியா பரட்டி கட்டி கொடுத்துருவார், கடன் வாங்கிட்டே கொடுத்துருவார். 40 லட்ச ரூபா ஒரு குடும்பத்துக்கு எதுக்குங்க மாதம் செலவுக்கு பண்ணணும்? அதுதாங்க பல பேருக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தி. கோட்டீஸ்வரனுக்கே செலவு இருக்காதுங்க. மாதம் 40 லட்ச ரூபாங்கிறது வந்து ஒரு வீடே வாங்கலாம். வீடு வாங்குறதுக்கிட்டுங்க மிகப்பெரிய ஒரு கோட்டீஸ்வரர் இருக்காங்கல்ல, நீங்கள் 100 பேரை உட்காந்து சாப்பிட்டா கூட ஒரு வீட்டில் மாதம் 40 லட்ச ரூபா செலவாகுது. இவங்க 3 பேர் தான் இருக்காங்க, 2 பசங்க, ஒய்ஃப் ஆர்த்தி இருக்காங்க. 3 பேருக்கு 40 லட்ச ரூபானா இப்போ ஜெயம் ரவியை டார்கெட் பண்ணுறது மாதிரி, டென்ஷன் பண்ணுறது மாதிரி, அவரை டிப்ரெஷனில் போய் தள்ளணும். எப்படியாவது கோர்ட்டில் தான் நம்ம ஆர்டர் வாங்கிடுவோம், நம்ம இந்த சிம்பத்தியை கிரியேட் பண்ணி. அது ரொம்ப தவறுங்க. ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு உருவாக்கி சம்பாரிச்ச பணம் பூரா நான் வந்து என் குடும்பத்துக்கு தான் கொடுத்துருக்கின்றார், கொடுக்காம போய் சொல்ல மாட்டார் மனுஷன் அதை. ஸோ அதனால் இவ்வளோ வச்சுருக்கீங்க. உங்கள் பேரில் வீடு கொடுத்துருக்காரு, பெரிய பங்களா பேலஸ் மாதிரி இருக்குது. பசங்க வளர்ந்துட்டாங்க. திரும்பி 40 லட்சம்ன்றது ரொம்ப நல்ல வேலை. ஜட்ஜ்மெண்ட் வந்து கரெக்டான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. ஜெயம் ரவி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறத வருது. 3 லட்ச ரூபாங்கிறது வந்து கண்டிப்பாக சாலிடான ஒரு அமௌண்ட்டு. அதுவும் தவறு கிடையாது, கொடுக்கறது வாய்ப்புகள் நிறைய. ஏற்கனவே உங்களுக்கு ஃபீஸ் காசெல்லாம் கொடுத்துருக்கேன்னு வேற 25 lakhs வேற வந்து ஸ்கூல் ஃபீஸுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன், மாமியாருக்கு மருத்துவ செலவுக்கு, டேப்லெட்டுக்கு மாதம் நான் வாங்கி கொடுத்துட்டு விஷயத்தையே அவர் சொல்கிறார். அதை அவர் பேசின வீடியோவே இருக்கு, நீ பார்த்தா தெரியும். அப்போது கடைசி வரைக்குமே ஒரு பாசத்தோடு இருந்த ஒரு ஜெயம் ரவியை நீங்கள் போட்டு டார்ச்சர் பண்ணி டென்ஷன் பண்ணி, ஒரு ஆம்பில் ஒரு நடிகர் ஷூட்டிங் போவார், நிலத்தில் 4 விஷயம் பேசுவார், ஷூட்டிங் முடிஞ்சோன்னா வீட்டுக்கு வர போகிறார். இதை போய் போட்டு குடைச்சல் கொடுத்துட்டே இருந்தால் எப்படி மனுஷன் நிம்மதியாக வாழ முடியும்? அதான் நான் படமே பண்ண மாட்டேன் இனிமேல், முடிவு தெரியாமல் சும்மா இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு இறுதி முடிவு எடுத்தார். அன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட்டில் எல்லாம் பயந்துட்டாங்க. வச்சு ரொம்ப அந்தளவுக்கு ஒரு எமோஷனலான ஜெயம் ரவி நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ அது வெடிச்சார். அதை கூட நிறைய பேர் ஜெயம் ரவி பிடிக்காதவங்க வந்து ட்ரக் அடிச்சுட்டு பேசுகிறாருலாம் பேசப்பட்டது. ஒரு மனுஷன் வேதனையோட கஷ்டப்பட்டு அழுது கண்ணீர் சிந்தி பேசுகிறத கூட அவர் இந்த தண்ணி அடிச்சுட்டு பேசுகிறார், ட்ரக் யூஸ் பண்ணிட்டு பேசுகிறாருன்னு சொல்கிறத வந்து மனசாட்சி இல்லாமல் பேசுனாங்க. அது கூட ஜெயம் ரவி அதாவது நம்ம பிடிக்காத 1000 பேர் பேசுதான்னு சொல்லி இதை கடந்து போனாங்க. இப்படிலாம் ஜெயம் ரவி பேசணும்னு சொல்லப்பட்ட விஷயம் கூட இருக்காது. அதை சொல்லி இப்போ 2 பேர் சேர்ந்து வாழ்ந்தால் ரொம்ப சந்தோஷம் தான் நம்ம சொல்ல விரும்பணும். ஆனால் நமக்கு என்ன லாபம் இருக்குது, நஷ்டம் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. பசங்க 2 பேர் இருக்காங்க. ஜெயம் ரவி பார்த்தோம்னா பழகின வரைக்குமே ஒரு ஒரு ஜென்டில்மேன், எந்த கான்ட்ரவர்சிலையும் சிக்காது. எந்த ஒரு நடிகை ஜெயம் மேலே வந்து இப்படி ஒரு தப்பாக என்கிட்ட பேசியிருக்கா அப்படிங்கன்னு சொல்லுங்க பாப்பா, கிடையாது. அவரும் ஜெனியூனான ஒரு பெர்சன். அப்படி பட்டவர்கிட்டே நீங்கள் வந்து லைஃப்பை ட்ராவல் பண்ணி கொண்டு போக முடியலன்னா என்ன சொல்கிறது நம்ம இதை? ஸோ இப்போ தான் கஷ்டப்பட்டு 2 படங்கள் பண்ணி ஜீனின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. கராத்தே பாப் ரிலீஸ் ஆச்சுன்னா வேறு லெவலில் போவார். ஒரு படத்தில் வில்லனா பண்ணி நான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணார். எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே அசால்ட்டாக பண்ணக்கூடியவர். இனிமேல் படமே பண்ண மாட்டோம் தான் கார்த்திக்லாம் என்னடா சொல்கிறேன் வாடா ரவின்னு சொல்லி கூப்பிட்டு போய் பேசி அவருக்கு வந்து நாங்கள் இருக்கோம், பிரச்சனைலாம் அப்படி தான் இருக்கும் பார்த்துக்கலான்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கொடுத்து இப்போ தான் இந்த படங்கள் கமிட் பண்ணுறாரு. இப்போ அப்புறம் மாலெல்லாம் போட்டு கோயிலுக்கெல்லாம் அனுப்பிச்சி விட்டாங்க அவரை. அது கொஞ்சம் ரொம்ப எமோஷனலாகி நம்ம வந்து அதாவது ஒரு ஆன்மீகத்தை தேடி போகும்போது மனசு நிறைவுடுதுன்னு சொல்லி தான் அவர் வந்து இந்த சபரிமலைக்கு மாலை போட்ட விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் அவர் அந்த நான் பசங்கள் இந்த வீடியோவை பார்க்கணும், நான் ரவி அப்பா இந்த சூழ்நிலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் பேசுகிறேன்னு சொன்னாங்க. பசங்க பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ண விஷயங்கள் தகவல் வரும் தான் அவர் மாலையை போட்டு தன்னுடைய கோபத்தை கொஞ்சம் அடக்கி சரி நான் பேசுகிறத வருத்த தெரிவிக்கிற விஷயத்தை கூட அவர் சொன்னார். வேறு எந்த ஏதாவது ஒரு ஆம்பளை சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அவர் சொன்னார். அப்போ உங்கள் மேலே இன்னும் அன்பு இருக்குது, ஆர்த்தி மேலே ஒரு அன்பு இருக்குது, பசங்க மேலே இருக்குது. அதை நீங்கள் ஒரு பயன்படுத்திக்கணும். பயன்படுத்தி நீங்கள் ஒரு நல்ல வழியில் கொண்டு போகணும்.
அவர் போனார்னா அவர் வந்து ஹீரோவை பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வில்லனா பண்ணோட தப்பு இல்லை. விஜய் சேது வில்லனா பண்ணலையா, திரும்பி ஹீரோ பண்ணலையா, கலந்து பண்ணலாம். நிறைய படங்கள் பண்ணுவார். ஸோ ஒரு நல்ல மனிதனுடைய வாழ்க்கையை நாசப்படுத்திடக்கூடாது. ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்த கம்பெனியோட நிறைய படங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணாரு, அது கூட ஃபண்டு வரல அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்லி கடனாளி ஆகிட்டாருங்க. ஏற்கனவே இங்கே நிம்மதியாக குடும்பத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லை. தேவையில்லாமல் ஒரு நட்பை உருவாக்குனார். அந்த நட்பின் மூலமாக பல கோடிகள் இழந்தார். ஏகப்பட்ட லாஸ் அவருக்கு. அது இந்த லாஸுக்கு யார் காரணம்? வீட்டில் இருந்தால் பாட்டு சும்மா தானே இருந்திருப்பார். அது தேவையில்லாமல் சொல்லி வாழ்க்கையே நொந்து போய் தான் தேவையில்லாமல் போய் மாட்டினார். பட் அவங்க இப்போ பை சொல்லிட்டு போயிட்டாங்க. பல கோடியை லாஸ் ஆகிடுச்சு. ஒரு பேனர் ஆரம்பித்தார். அந்த பேனர் 2-3 படங்கள் பண்ணுறது மாதிரி வந்து அந்த படங்களையும் முதலீடு பண்ணி இறக்கிட்டாரு. கடனை வாங்கி இப்போ சுற்றில கடனாளியாக இருக்கார். வட்டி கட்டிடுற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கார் ஜெயம் ரவி. அதுலேருந்து அவர் மீண்டு வரணும். மீண்டு வரணும்னா நீங்கள் தனியாக விட்டீங்க அப்படின்னா இன்னும் கஷ்டம் வர. அதனால் நடந்ததாகவே இருக்கட்டும். இப்போ ஆர்த்தி அவர்களும் பசங்க அவர்களும் போய் ஜெயம் ரவி நீங்கள் பேசுனீங்கன்னா திரும்பி குடும்பம் ஒன்று சேர்த்து வாய்ப்பு இருக்கும். நீங்கள் வேறு யாராவது பேச்செல்லாம் கேட்டுட்டு திரும்பி நீங்கள் ஜெயம் ரவியை டார்கெட் பண்ணீங்க அப்படின்னோம்னா அவருடைய நிலைமை மோசமாக போகும். ஒரு நல்ல நடிகரை, நல்ல மனிதனை வந்து இண்டஸ்ட்ரியும் குடும்பம் இழந்துடக்கூடாதுன்னு நான் சொல்லிக்கலாம் சார். ஓகே சார், இப்போ ரவிக்கு கிடைச்சிருக்க இந்த தீர்ப்பு வந்து கண்டிப்பாக அவர் வந்து ஓரளவுக்கு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கண்டிப்பா. கொடுத்துருக்குன்னு Yes, சொல்லுவாங்கல்ல. என்ன நடக்கும், கோர்ட்டுக்கு போகணும், ஒரே டென்ஷன், இன்னைக்கு என்ன சொல்ல போகிறாங்க, அது என்ன சொல்ல போகிறாங்கன்ற அந்த டென்ஷன்லேருந்து கொஞ்சம் அவருக்கு அந்த ரிலீவ் கிடைச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். கோர்ட்டு கூட மனசு வச்சுதானே 2 பேர் சம்மதம் இருந்தானே பேரில் டைவர்ஸ் கேட்டிருக்க உடனே கோர்ட்டு கொடுத்துரும்ல. ஏன் கொடுக்கல? டைம் கொஞ்சம் வெயிட் பண்ணுவான். பிரச்சனை அப்படி தான் இருக்கும். நாளடைவில் போக 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 இவர் ஒரு சோகத்தையும் அவங்க ஒரு சோகத்தையும் இதையும் சந்திச்சாங்கன்னா அப்பா நமக்கு இந்த லைஃப் வேணும்னு முடிவு பண்ணுவாங்கன்னா கோர்ட்டு நினைக்கும். அதனால கோர்ட்டு வெயிட் பண்ணுது இன்ன வரைக்குமே. நீங்கள் ஒன்று சேருங்கிற ஒரு வாய்ப்பை தருது கோர்ட்டு. இல்லைன்னா ஒரு செகண்டில் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. 2 பேரும் சம்மதம்னா தேவையில்லைங்க, டக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க. பட் ஒரு கோர்ட்டே விரும்பலை அதை. அப்போ நீ 2 பேரும் சேர்ந்து வாழணும் விரும்புகிற போது நம்மளும் அதை தான் சொல்லிக்கிறோம். நடந்தது முடிஞ்சதாக இருக்கட்டும், கதம் போட்டோம். இனி நடக்க போகிறது நல்லதாக இருக்கட்டும். ஜெயம் ரவியை கூப்பிடுங்க, நீங்கள் பேசுங்க. பசங்க இருக்காங்க. நல்ல ஒரு நடிகரை வந்து நம்ம இண்டஸ்ட்ரி இழந்துடக்கூடாது. நல்ல ஒரு கணவனை நீங்கள் இழந்துடக்கூடாது. ஒரு அப்பாவை பசங்க இழந்துடக்கூடாது. நல்லபடியாக வாழ்க்கையை வழங்க சிறப்பாக இருக்குன்னு தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இனி அவங்க தான் முடிவு பண்ணணும். ஓகே சார், இப்போ ரவிக்கு வந்து இவர் டேக் ஓவர் தான் பண்ணார், வேல்ஸ் தான் கொஞ்சம் அவரை டேக் ஓவர் பண்ணார் அப்படின்லாம் எஸ் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது நண்பர்கள் இந்த கை கொடுப்பாங்க. ஒரு பக்கம் கார்த்திக் கை கொடுத்தாரு, சில பேர் பேசுனாங்க. ஃபினான்ஷியலாக கொஞ்சம் உதவி பண்ணி ஐஸ்வர்யா கணேஷ் அவர்கள் கொஞ்சம் லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஜீனின்னு ஒரு படம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. வேற படம் முடிஞ்சிச்சு, பிரமாதம் வந்திருக்கு. அதில் அப்புறம் எவ்வளோ செலவுகள் ஐஸ்வர்யா கணேஷ் அவர்கள் நிறைய பேருக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஜெயம் ரவியுடைய பிரச்சனையும் முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அது ஈக்குவலாக ஒரு படம் வந்து பண்ணி கொடுத்துறதுக்கு ஆச்சரியப்படல. ஜெயம் ரவி பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதீப்ராஜனுடைய ஃபஸ்ட்டு படமே பார்த்தீங்கன்னா கோமாளி வந்து ஐஸ்வர்யா கணேஷ் படம் பிரதீப்ராஜனோட ஃபஸ்ட்டு டைரக்ஷனில் சூப்பர் டூப்ரேட்டான படம் ஜெயம் ரவி பண்ணது. ஸோ அந்த ஒரு நட்பு இருக்குது. ஃபினான்ஸ் உதவி கொடுத்தாரு. மீண்டும் ஒரு படம் பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த பேனரில் இந்த படம் சக்ஸஸ் ஆகுதுன்னா இன்னும் வேற லெவலுக்கு போவார். அதனால் ஜெயம் ரவி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான பொறுப்பு இந்த குடும்பத்துக்கு இருக்குது. அப்பா அம்மாவை அண்ணனை விட்டுருங்க. உங்களை நம்பி வந்துட்டாங்க. நீங்கள் லவ் பண்ணவங்க கல்யாணம் பண்ணவங்க தான் நீங்கள். தேவையில்லாமல் மனக்கசப்பு இல்லை 3ஆம் மனுஷன் சொல்கிறத கேட்டுட்டு லைஃப் கெடுத்துக்க வேண்டாம். ஒரு நல்ல நடிகர், தயாரிப்பாளர் இருக்காங்க. இன்னமும் ஜெயம் வச்சு படம் மட்டும் தயாரிப்பாளர் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை ஆர்த்தி 2 பசங்க தான் முடிவு பண்ணணும். ஓகே சார், ஒரு நல்ல நடிகர் சில பிரச்சனைகளால் அப்படி முன்னுக்கு பின்னா மாறா போயிருக்கு. அடுத்தடுத்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் 30 லட்சம் கொடு 40 லட்சம் கொடுன்றதை விட 2 பேர் சேர்ந்து ட்ராவல் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃபேமிலி சேர்ந்து பண்ணீங்கன்னா குடும்பத்தில் வந்ததுன்னா பல கோடிகள் சம்பாதிக்க தான் போகிறாரு. அந்த கோடியில் உங்கள்கிட்ட தான் தர போகிறாரு. வெறியாட்ட கொண்டு கொடுக்க போகிறாரு, இல்லை ரோட்டை தூக்கி போட்டுருவாரா? கிடையாது. அதை தயவுசெய்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராத அளவுக்கு இருக்கும். ஓகே சார், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். கமெண்ட் செக்ஷனில் ரவிக்கு அவர் கிடைச்ச அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம் சார். நன்றி சார்.